சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வன்னியர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று விழுப்புரத்தில் 21 போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். எனது தொகுதியில் வேளாண்மை கல்லூரி அல்லது பொறியியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் வேல்முருகன் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் என் தொகுதி வளர்ச்சிகளை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் பல்வேறு மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இன்று கொண்டு வந்தேன். கடலூர் மாவட்டம் மலைகிராமம் என்று சொல்லக்கூடிய மலையடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் 200 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிற மலையடிக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை, வாழை மரங்களை, இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். வள்ளலாருக்கு நீங்க அங்க சிறப்பு செய்யணும்னா அந்த இடத்தை கையகப்படுத்தி அங்க நீங்க செய்யலாம். அதை விட்டு வள்ளலார் பெருவழி என்று அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அங்க வள்ளலாருக்கு பெருவழி அமைக்கிறோம் என்று சொல்வதில் நீங்க மறுபரிசீலனை செய்யணும்ன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன்.